இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள் கொஞ்சம் கருத்துகள் கொஞ்சம் இருக்கு தாரேன். அதாவது நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து அந்த 10,000 என்று 10,000 என்று சொல்லியிருந்தேன். அதே பிறகு சொல்லியிருந்தேன் வந்து 70 என்று அதே பிறகு சொல்லி வந்து 39 39 இல்லை 31 அதே பிறகு வந்து சொல்லியிருந்தேன் 32 என்று. அப்போ அப்போ இது தான் வந்து கணக்கில் வந்து 4 இது வருது. அப்போ இவருக்குள்ளே வந்து புல்லாங்குழல் ஒன்று இருக்குது. அப்போ 5. அப்போ இவர் வரக்குள்ள அப்போ இவர் வந்து 4 பாடங்களை எடுத்துக்கொண்டு வராரு. அதாவது 10,000 மனமாசம் என்று சொல்கிறாங்க. இவருக்கு அந்த 4 பாடங்கள் எடுத்துட்டு வராங்க. அதாவது 4 பாடங்கள் என்று சொன்னால் ஒன்று தாய்மொழி, ஒன்று மெய்யாமொழி, ஒன்று வந்து வாய்மொழி, ஒன்று வந்து பொய்யாமொழி. அப்போ 4 பாடங்கள், 4 கணக்கு, ஒரு புல்லாங்குழல். அப்போ இவருக்கு வந்து 9 இவனுக்கு வந்து சேருது. அப்போ அதுதான் சொல்கிறாங்க வந்து 10,000 மனமாசம் என்று. 10,000 மனமாசம் இல்லை 10 மாதம். அதே பிறகு சொல்கிறாங்க வந்து 70 சொன்னால் அப்போ குழந்தை ஒன்று பிறவி எடுத்தோடனே தொப்புள் கொடியை அறுக்கிறாங்க. அறுத்து அங்கே முடிச்சொன்று போட்டோடனே அந்த தொப்புள் கொடி வந்து அந்த சைவராக இதாகுது. சைவராக மாறினோடனே அதுக்கு பிறகு வந்து அந்த காற்றை உள்ளுக்கு அடக்குது. அதாவது 2-3 காலம் காற்று வராது. அது வந்து டாக்டர்மார்கிட்ட தான் இதாகணும். அதுக்கு பிறகு வந்து அந்த தொப்புள் கொடி அறுத்த நாள்லேருந்து 7 நாள் வந்து அந்த நெத்திக்கண் வந்து வேலை செய்யும் என்று சொல்கிறாங்க. அதே பிறகு வந்து சொல்கிறாங்க இப்போ கண்மலர் வந்து 7 நாளை பிறகு வந்து கண்மலர் வந்து பூக்கும்ன்றாங்க. அப்போ இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், இது ரெண்டும் வந்து பூக்கும்ன்றாங்க. அப்போ இது எத்தனை நாளைக்கு என்று சொன்னால் 31 நாள் என்று சொல்கிறாங்க. அப்போ 31 அங்கால வந்து 32 என்று சொன்னால் கண்மலர் பூத்து 32 நாளைக்கு பிறகு இங்கனையும் வந்து திருக்கல்யாணம் உண்டு முருகனுக்கு நம்ம செய்கிறோம். அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா முருகனுக்கு நம்ம வந்து திருக்கல்யாணம் என்று செய்கிறோம். அந்த திருக்கல்யாணம் தான் அந்த 32 நாள். இது வந்து அந்த நாள் கணக்கு தான் எங்களுக்கு வந்து வருது, வருஷ கணக்கு இல்லை. அதாவது 10 மாதம் 7 நாள் நெத்திக்கண், அதே பிறகு வந்து கண்மலர் பூக்குது 1 மாதம், அதே பிறகு வந்து அந்த திருக்கல்யாணத்துக்கு இப்போ 32 நாள் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து திருமூலர் வந்து பாட்டொன்னும் இதில் வந்து பாடுறாரு. அதாவது இந்த பாட்டு வந்து ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்துள்ளே விழுந்தாலே என்றார். அப்போ இவர் வர்ணங்கள் சொல்கிறாரு. அந்த சிவப்பு, பச்சை, நீலம் என்று போட்டு வர்ணங்கள் சொல்லி இவர் சொல்கிறாரு திருமூலர். அப்போ ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்துள்ளே விழுந்தாலே என்று. அது வந்து அந்த இவங்க வந்து அந்த திருமணம் அன்றைக்கு வந்து செஞ்சு ஆண் பாதி பெண் பாதி ஆகி இவங்க வந்து அந்த இவங்க அதே போல் வந்து 7 வந்து எடுக்கிறாங்க. 5 வந்து இதாக 7 5 வந்து வேறு வேறு ஆக்குறாங்க. வேறு ஆக்கணுன்னு தான் இதை ரெண்டும் வந்து நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம தியானம் எடுத்து இந்த 5 மேலேயும் வந்து ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்தா தான் இந்த ஆன்மீக பாதை என்று போட்டு வருது. அதுதான் இவங்க வந்து இந்த கணக்கு வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னே இதில் வந்து நல்ல அர்த்தம் கொஞ்சம் தராங்க. நன்றி, வணக்கம்.